இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எருசலேமிலிருந்து எம்மாவூசிற்கு இரு சீடர்கள் செல்கிறார்கள். எருசலேமிலிருந்து வெளியே செல்வது என்பது ஒரு துன்பத்திலிருந்து தப்பி ஓடுவது அதற்கு சமம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போல எருசலேமுக்கு பயணம் என்று சொன்னால் அந்த துன்பத்திலே பங்கெடுக்கப் போகிறது என்பது அர்த்தம் என்று சொல்வார்கள். எம்மாவூஸ் சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை பற்றிய அந்த பெண்களின் அறிக்கை அது நம்புவதா இல்லையா என்ற சந்தேகங்கள் எழுகிறது. எனவே அவர்கள் எம்மாவூசுக்கு எருசலேமிலிருந்து வெளியிலே சென்றார்கள். அவர்கள் முக வாட்டத்தோடு இருந்தார்கள். காரணம், இந்த பெண்கள் சொல்வதை நம்புவதா அல்லது தலைமை குருக்கள் அவரை திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்று காவலர்கள் சொல்லியதாக சொல்வதை நம்புவதா என்ற ஒரு சோகத்தோடு, நாங்கள் நினைத்திருந்தோம் அவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அரசியல் ரீதியாக எங்களை விடுவிப்பார், எங்களுக்கு தலைமை தாங்குவார், அரசாள்வார் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தலைமை குருக்கள் மூப்பர்கள் அவரை சாவுக்கு கையளித்து விட்டார்கள். எனவே ஒரு நம்ப முடியாத சந்தேகம், அதே நேரத்தில் சந்தேகமும் அதிகம் பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் முக வாட்டத்தோடு செல்லுகிறார்கள். நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார், வழிப்போக்கரை போல நடந்து போகிறார், எல்லாவற்றையும் விளக்குகிறார். மறைநூலில் உள்ளது இப்படி இருக்கிறதே, நீங்கள் ஏன் நம்பவில்லை என்றெல்லாம் அவர் விளக்குகிறார். அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு அதிலே மயங்கி போய் எங்களோடு தங்கும் என்று ஆண்டவரே என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்களோடு தங்கும் என்று அவரை கேட்டிருப்பார்கள். ஆண்டவர் அவர்களோடு தங்கி அந்த அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். ஆண்டவருடைய செயல்கள் அவரை வெளிப்படுத்துகிறது. அதிலே ஆற்றல் பெறுகிறார்கள். அதிலே ஆண்டவர் என்று கண்டுகொண்டவுடன் உடனடியாக இரவென்றும் பார்க்காமல் ஆண்டவர் மறைந்து போகிறார். அவர்கள் உண்மை புரிந்து கொள்கிறார்கள். உடனே இரவென்றும் பாராமல் மீண்டும் எருசலேமுக்கு பயணிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த அப்பம் பிற்குதல் அந்த விருந்திலே அவர்கள் சக்தி பெற்றிருக்க வேண்டும், ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் சந்தேகமாக தத்தளிக்கின்ற உணர்வு உறுதிப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக உயிர்த்தார், அவரை நாமும் பார்த்தோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் பயணிக்கின்ற பொழுது அவர் எவ்வாறு அந்த விவிலியத்தை அருமையாக விளக்கம் கொடுத்தாரே, அதிலிருந்து அவர்கள் பற்றி எறிந்தார்கள், அவர்கள் உள்ளம் பற்றி எறிந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் அந்த ஆண்டவரை நம்பிய மாத்திரத்திலே, உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற மாத்திரத்திலே அந்த அப்பம் பிற்கும் அந்த செயலிலே அவர்கள் சக்தியை பெறுகிறார்கள், ஆற்றலை பெறுகிறார்கள். எனவேதான் இரவோடு இரவாக திரும்பி எந்த எருசலேமிலிருந்து எங்களுக்கு இந்த துன்பம் வேண்டாம் என்று வெளியே போனார்களோ மீண்டும் அந்த எருசலேமுக்கு செல்கிறார்கள். அங்கே போய் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பேதுரு எப்படியெல்லாம் தொடக்க காலத்திலே ஆண்டவரை மறுதலித்தார், தத்தளித்து கொண்டிருந்தார். ஆனால் அதே பேதுரு இன்று இயேசுனுடைய சக்தியால் குணமளிக்கும் ஆற்றலை கொடுக்கிறார். அங்கிருந்த வெகு நாட்களாக அங்கே இருந்த முடக்குவாதமுடைய அந்த மாற்றுத்திறனாளிக்கு அவர் எங்கள் கைகளிலே ஒன்றுமில்லை, பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார், ஆனால் உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னதோடு இல்லாமல் உடைய வலக்கரத்தை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார். அவருடைய சொல்லும் செயலும் அங்கே அந்த மாற்றுத்திறனாளிக்கு வாழ்வை கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஹங்கேரி எலிசபெத் அம்மாள் சொல்லுவார், உங்களுடைய பெட்டியை திறங்கள், அங்கே பொன்னோ பொருளோ பணமோ இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுங்கள், ஒன்றுமே இல்லையா கலங்காதீர்கள், நீங்கள் உங்கள் இதழை திறந்து புன்னகையை கொடுங்கள். எனவே கொடுப்பதில் தான் நாம் மாட்சி அடைகிறோம், அங்கேதான் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே,
குருமடத்தில் 9ஆம் வகுப்பிலேயே சேர்ந்து விட்டேன். 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது குருவானவர் எங்களுக்கு ஆண்டு தியானம் கொடுக்க வந்தார். அந்த குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது, அந்த வசீகர வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, அவர் ஒரு கண்களிலே கண்ணீர் வரும், கொப்பளித்து கொண்டு வரும், அந்த உணர்வு அதில் இருக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கு புரியவில்லை, ஏன் இப்படி அழுகிறார் அப்படின்னு பார்த்தோம். பிறகு பெரிய குருமடத்திற்கு போனோம். அதே குருவானவர் எங்களுக்கு மெய்யியல் தலைவராக இருந்து எடுத்தார். அவர் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். நம்முடைய முன்னாள் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் எனக்கு 5 ஆண்டுகள் ஆன்ம குருவாகவும் இருந்தார். அப்பொழுது அதே குருவானவர் மீண்டும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அதே அந்த உணர்ச்சி பொங்க சொல்லுவார். அவரிடம் ஏன் இப்படி உங்களுக்கு நடக்கிறது என்று கேட்கலாம் என்றால் தயக்கம். ஒரு நாள் கேட்டதற்கு சிரித்துவிட்டு பதில் சொல்லாமல் போய்விட்டார். ஆனால் மற்ற குருவானவர்கள் சொன்னார்கள், அவர் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் காவேரி கரையினுடைய அந்த பாலத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரும் நண்பரும், சின்ன பிள்ளைங்க 2 பேரும். அப்பொழுது எதிர்த்த விதமாக ஒரு வேன் வருகிறது. அதை இவர் முன் செல்லுகின்ற இவர் பார்க்கவில்லை. அவன் அருகிலே வந்த அந்த நண்பன் பார்த்து விட்டான். அந்த பையன் இவரை பிடித்து அந்த இழுத்து விட்டான், அவருடைய நண்பன். இவர் இந்த பாகம் தப்பித்து விட்டார். அந்த இழுத்ததில் இவருடைய கால் தடுமாறி அந்த வேனிலே அந்த நண்பன் அடிபட்டு விட்டான். 3-4 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து கடைசியாக இவர் அவரை பார்த்தது, கண்ணை எடுத்து பார்த்தார், பேச முடியவில்லை, இறந்து போய்விட்டார். இந்த ஒரு மாணவன் தான் குருவானவராக உருவாகி அந்த நிகழ்வு அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியவில்லை. என்னை தன்னுடைய உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றினார். இன்று நான் ஒரு குருவானவர். அப்பொழுது ஒவ்வொரு குருவும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது முன்னால் சிலுவை வைக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை அந்த சிலுவையில் இருக்க வேண்டும். அந்த திருப்பலியின் முக்கியமான பகுதியில் எதை கொண்டாடுகிறார்கள்? சிலுவையிலே இறைமகன் இயேசு தன்னை பலியாக்கிய அந்த நிகழ்வைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். திருப்பலியிலே தன்னை பலியாக்கி, தன்னை உடைத்து, தன்னை சிதைத்து உணவாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுகிறோம். அப்பொழுது அந்த வசீகர வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அந்த என்னுடைய நண்பனுடைய நினைவு, அவன் போட்ட பிச்சை நான் இன்று வாழ்கிறேன், அவன் கொடுத்த வாழ்வு இன்று நான் வாழ்கிறேன். ஆனால் அவன் என்னோடு இல்லை. தன் உயிரை கொடுத்து என்னை காத்த அந்த நண்பனுடைய உணர்வும், இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்காக தன்னை சிலுவையிலே பலியாக்கி அந்த உணர்வும் என்னை இவ்வாறு அந்த நேரத்திலே தூண்டுகிறது. என்னையும் அறியாமல் நான் செயல்படுகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஊற்று. அந்த திருப்பலியை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த திருப்பலியின் வழியாக நமக்கு பல்வேறு வரங்களை கொடுக்கிறார். எனவே அந்த திருப்பலியில் அந்த கல்வாரி நிகழ்வு நமக்கு வர வேண்டும். அதுதான் நினைவாக நிகழ்த்தப்படுகிறது. எனவே இன்று இந்த எம்மாவு சீடர்கள் அவர்கள் விசுவாசத்திலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தில் இருந்த சந்தேகம் நீங்கியது. ஆண்டவர் பால் அவர் உறுதியாக விசுவசித்தார்கள். உடனே அவர்கள் திரும்பி சென்றார்கள். அந்த அப்போஸ்தலருடைய அந்த குழுவில சேர்ந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அந்த அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்றார்கள். அவருடைய விசுவாசத்தில் உறுதியை பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரிலே ஒரு அனுபவத்தை பெறாவிட்டால் இப்படி சென்றிருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய உயிரையும் பலியாக்கினார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படியாக அந்த இயேசுடைய உயிர்ப்பிலே அவர்கள் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும், உயிர்ப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். அதை இந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்று பேதுரும் யோவானும்
இதோ எங்களிடம் இருக்கவற்றை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி குணமளித்தது போல நம் ஆண்டவர் நம்மை வெறுங்கையராய் படைக்கவில்லை. அந்த ஆற்றலையும் சக்தியையும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திருப்பலியிலிருந்து எப்படி அவர்கள் அப்பம் விற்கின்ற பொழுது உறுதிப்பட்டார்களோ, ஆண்டவரை கண்டு கொண்டார்களோ, அதே போன்று இன்று ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் திருவிருந்தில் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நமக்காக உயிர் விட்டார். அவர் வல்லவர், நல்லவர். அவர் நம்மை வழிநடத்துவார். நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். எனவே அந்த நம் வாழ்க்கை பயணத்தில் உயிர்த்து விட்டார் ஆண்டவர், நமக்கு இனிமே ஒரு தொந்தரவும் இல்லை, இனி நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று இல்லாமல் வாழ்க்கை பயணம் என்றால் துன்பங்கள் தொடரும். ஆனால் அந்த துன்பங்களை நாம் தள்ளிவிடாமல் அவற்றை தாண்டக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் தருகிறார். உயிர்த்த ஆண்டவர் தருகிறார். சாவை வென்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நம் வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ துன்பங்களுக்காக வேண்டுதல் வைக்க இங்கு வந்திருப்பீர்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கடவுள் நீக்குவார், போக்குவார். அன்னை வழியாக நம்மை நிறைவாக அந்த உயிர்த்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் உறுதிப்பட்டு செல்ல கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். அந்த எம்மாவுஸ் சீடர்களுக்கு எப்படி அவர்களை பயந்து கொண்டு துன்பத்திலிருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் வாருங்கள், நாங்கள் ஆண்டவருக்காக எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என்று உணரக்கூடிய அத்தகைய உணர்வு நம்மிடம் வேண்டும். நாம் வேண்டி வந்த அந்த வேண்டுதல் அனைத்தும் அன்னை வழியாக உயிர்த்த ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். நிச்சயமாக அந்த ஆண்டவர் நம்மை காப்பார். ஆமென்.